எல்லோரும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் உலகில் நாம் வாழ்கிறோம். உங்கள் காலை உணவு, உங்கள் விடுமுறை, ஒவ்வொரு கோணத்திலும் உங்கள் முகம் வடிகட்டப்பட்டு முழுமையாக்கப்பட்டது. சமூக ஊடகங்கள் என்பது தினமும் பில்லியன் கணக்கான மக்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி இதயங்கள், விருப்பங்கள் மற்றும் கருத்துக்கள் மூலம் அங்கீகாரத்தை தேடும் ஒரு கட்டமாக மாறிவிட்டது. ஆனால் பின்னர் அந்த மக்கள் இருக்கிறார்கள். தங்கள் சொந்த புகைப்படங்களை ஒருபோதும் இடுகையிடாதவர்கள், கண்ணியமான புன்னகையுடன் அழைப்புதல்களை நிராகரிப்பவர்கள், விருந்துகளில் நிகழ்ச்சி நடத்தாமல் அமைதியாக அமர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர்கள், பார்க்கப்பட வேண்டும் என்ற வெறி கொண்ட உலகில் கண்ணுக்குத் தெரியாமல் இருப்பது முற்றிலும் நன்றாக தெரிபவர்கள். ஒருவேளை அது நீங்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற ஒருவரை தெரிந்திருக்கலாம். அதிகமாக பகிர்ந்து கொள்ளும் யுகத்தில் ஒருவர் ஏன் மறைந்திருக்க தேர்வு செய்கிறார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் அதன் பின்னணியில் உள்ள உளவியலை இது வெளிப்படுத்தும். என்னை நம்புங்கள், நீங்கள் நினைப்பதை விட இது ஆழமானது. பெரும்பாலான மக்கள் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். யாராவது புகைப்படங்களை இடுகையிடாவிட்டால் அல்லது கவனத்தை தவிர்க்கும் போது அவர்கள் பாதுகாப்பற்றவர்கள், கூச்ச சுபாவமுள்ளவர்கள், சமூக விரோதிகள், ஒருவேளை உடைந்து போனவர்கள் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் இங்கேதான் திருப்பம். அவர்கள் உண்மையில் அறையில் மிகவும் பாதுகாப்பான நபர்களாக இருக்கலாம். நீங்கள் பார்க்கிறீர்கள், தொடர்ந்து புகைப்படங்களை இடுகையிடுபவர்கள் பெரும்பாலும் எதையாவது தேடுகிறார்கள். சரிபார்ப்பு, ஒப்புதல், அவற்றின் மதிப்பை பிரதிபலிக்கும் டிஜிட்டல் கண்ணாடி. அதில் எந்த தவறும் இல்லை. நாம் அனைவரும் இணைப்பை விரும்புகிறோம். ஆனால் பதிவிடாதவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துவிட்டார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களை சார்ந்து இல்லாத சுய மதிப்பை தேடுவதிலேயே செலவிடுகிறார்கள். யோசித்துப் பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே உங்களைப் பற்றி நன்றாக உணர்ந்தால் அதை உறுதிப்படுத்த உங்களுக்கு ஏன் அந்நியர்கள் தேவை? உங்கள் அடையாளம் உறுதியானது என்றால் அதை ஏன் ஆன்லைனில் செய்ய வேண்டும்? இந்த மக்கள் ஒளிந்து கொள்ளவில்லை, தேடவில்லை. வெளிப்புற சரிபார்ப்புக்கு அடிமையான உலகில் அது கிட்டத்தட்ட புரட்சிகரமானது. ஆனால் இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஏனென்றால் கவனத்தை தவிர்ப்பவர்கள் அனைவரும் நம்பிக்கையான இடத்திலிருந்து அதைச் செய்வதில்லை. உலகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் சிலர் அதைச் செய்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பாதிப்பை காட்டுவது ஆபத்தானது என்பதை அவர்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பலமுறை மதிப்பிடப்பட்டிருக்கலாம், விமர்சிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். அதனால் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது ஒருவருக்கு ஆயுதம் கொடுப்பது போல் உணரலாம். எனவே அவர்கள் பின்வாங்குகிறார்கள். அவர்கள் இணைப்பை விரும்பாததால் அல்ல, மாறாக வெளிப்பாட்டை விட பாதுகாப்பானது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டதால். உளவியலாளர்கள் இதை தவிர்க்கும் பற்றுதல் அல்லது ஹைப்பர் விஜிலன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது உலகம் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தபோது உருவாக்கப்பட்ட ஒரு உயிர் வாழும் உத்தி. இந்த மக்கள் சமூக விரோதிகள் அல்ல, அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கிறார்கள். நேர்மையாகச் சொன்னால் அவர்களை குறை சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு புகைப்படத்தை இடுகையிடும்போது எப்போதும் இருப்பதன் சோர்வான செயல்திறனுடன் ஒப்பிட விமர்சனத்திற்கான கதவை திறக்கிறீர்கள். சிலருக்கு விலகுவது, அமைதியை காத்துக்கொள்வது, அவர்களின் வாழ்க்கையின் எந்தப் பகுதிகள் பகிரப்படுகின்றன, எந்தப் பகுதிகள் புனிதமாக இருக்கின்றன என்பதை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிதானது. பின்னர் மற்றொரு அடுக்கு உள்ளது, உள்முகம். உள்முக சிந்தனையாளர்கள் மக்களை வெறுப்பதில்லை, அவர்கள் சமூக தொடர்புகளை சோர்வடையச் செய்கிறார்கள். ஆன்லைனில் கூட ஒரு புகைப்படத்தை இடுகையிடுவது என்பது வெறும் ஒரு பொத்தானை கிளிக் செய்வது அல்ல, அது ஒரு ஆற்றல் பரிமாற்றம். இது கருத்துகள், டிஎம்எஸ், வெளிப்பாடுகள் மற்றும் டிஜிட்டல் சத்தத்தின் தொடர்ச்சியான ஓசைக்கு உங்களை திறந்து வைக்கிறது. உள்முக சிந்தனையாளர்களுக்கு தனிமை என்பது தனிமை அல்ல, அது ஒரு சுவாச அறை. அவர்களின் எண்ணங்கள் கேட்கும் அளவுக்கு சத்தமாக இருக்கும்போது பிரதிபலிப்பு தெளிவாகிறது. உலகம் அவர்களிடமிருந்து அதிகம் கோராமல் அவர்களால் இறுதியாக ரீசார்ஜ் செய்ய முடியும் போது. அதனால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் மறைந்திருப்பதால் அல்ல, ஆனால் அவர்கள் தங்கள் ஆற்றலை பாதுகாப்பதால். புறம்போக்குத்தனத்தை மகிமைப்படுத்தும் உலகில் அது பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் இங்கேதான் அது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. சிலர் செயல்திறனை விட நம்பகத்தன்மையை மதிப்பதால் புகைப்படங்களை இடுகையிடுவதை தவிர்க்கிறார்கள். அவர்கள் சமூக ஊடகங்களை ஒரு ஹைலைட் ரீல், யதார்த்தத்தின் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிப்பு என்று பார்க்கிறார்கள். மேலும் அவர்கள் மாயையில் பங்கேற்க மறுக்கிறார்கள். அவர்கள் விருப்பங்களுக்காக அவர்கள் யார் என்பதை சிதைக்க விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் அடையாளத்தை ஒரு வடிகட்டப்பட்ட படமாகவோ அல்லது புத்திசாலித்தனமான தலைப்புக்காகவோ குறைக்க விரும்பவில்லை. அவர்களைப் பொறுத்தவரை அவர்களின் உண்மையான சுயம் என்பது ஒரு படத்தில் படம் பிடிக்கப்படுவதை விட அதிகம். மேலும் அவர்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதை விட காணப்படாமல் இருப்பதையே விரும்புகிறார்கள். இது அடையாள பாதுகாப்பின் ஒரு வடிவம். அவர்கள் இணைப்பை நிராகரிக்கவில்லை, இணைப்பின் செயல்திறனை நிராகரிக்கிறார்கள். நேர்மையாகச் சொன்னால் அதற்கு தைரியம் தேவை. எனவே அடுத்த முறை அமைதியாக வாழும் ஒருவரை நீங்கள் கவனிக்கும் போது அவர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதாக நினைக்காதீர்கள். அவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவோ, சுய பாதுகாப்பு கொண்டவர்களாகவோ, தங்கள் சக்தியை சேமித்துக் கொள்பவர்களாகவோ அல்லது செயல்பட மறுப்பவர்களாகவோ இருக்கலாம். கவனிக்கப்பட வேண்டும் என்று கத்தும் உலகில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியதில்லை என்பதை அறிவதே மிகவும் சக்தி வாய்ந்த தேர்வாக இருக்கலாம். ஆன்லைனில் இருப்பதன் தொடர்ச்சியான செயல்திறன் பற்றி பெரும்பாலான மக்கள் உணராத ஒன்று இங்கே. அதற்கு ஒரு அறிவியல் சொல் இருக்கிறது.
இது பார்வையாளர்களின் சோர்வு அல்லது சுய புறநிலைப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் புகைப்படங்களை இடுகையிடும்போது உங்கள் மூளை உங்களை மதிப்பீட்டிற்கான ஒரு பொருளாக பார்க்கத் தொடங்குகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. நீங்கள் மற்றவர்களின் கண்களால் உங்களை பார்க்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் நடிகராகவும் விமர்சகராகவும் மாறுகிறீர்கள். அந்த பிளவு இது சோர்வாக இருக்கிறது. ஹார்வர்டில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் அடிக்கடி செல்ஃபிக்களை இடுகையிடுபவர்கள் நாசிசிசத்தின் அளவீடுகளில் அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள், ஆனால் சுய இரக்கத்தில் குறைவாக உள்ளனர் என்பதை கண்டறிந்துள்ளனர். அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் சரிபார்ப்பை எவ்வளவு அதிகமாக நாடுகிறீர்களோ அவ்வளவு குறைவாக உங்களைப் பற்றி நீங்கள் கருணை காட்டுகிறீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு சோதனையாக மாறும், ஒவ்வொரு இடுகையும் ஒரு செயல்திறன் மதிப்பாய்வாக மாறும், மேலும் நீங்கள் ஒருபோதும் போதுமான அளவு நல்லவராக இருக்க மாட்டீர்கள். ஆனால் பதிவிடாதவர்கள் யார்? அவர்கள் அந்த சுழற்சியிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார்கள். அவர்கள் வழிமுறைகள் தங்கள் சுய மதிப்பை ஆணையிட அனுமதிக்க மறுக்கிறார்கள். அந்நியர்கள் தங்கள் மதிப்பை மதிப்பிடுவதை அவர்கள் மறுக்கிறார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் விலைமதிப்பற்ற ஒன்றை பாதுகாத்துள்ளனர். அவர்களின் உள்ளார்ந்த சுய கருத்து வெளிப்புற பின்னூட்டங்களின் அடிப்படையில் ஏற்ற இறக்கமில்லாத ஒரு நிலையான அடையாளம். மேலும் அது ஒவ்வொரு நாளும் அரிதாகி வருகிறது. எனவே ஒருபோதும் தங்கள் புகைப்படத்தை இடுகையிடாத ஒருவரை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் பாதுகாப்பற்றவர்கள் என்று கருத வேண்டாம். உங்களுக்கு தெரிந்தவர்களில் அவர்கள் மிகவும் உளவியல் ரீதியாக பாதுகாப்பான நபராக இருக்கலாம். சத்தத்திலிருந்து, நடிப்பிலிருந்து, முக்கியமில்லாத மக்களுக்கு தங்களை நிரூபிக்க வேண்டிய முடிவில்லாத தேவையிலிருந்து விலகி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தங்கள் அடையாளத்தை உருவாக்க தேர்ந்தெடுத்துள்ளனர். இப்போது நீங்கள் தனியாக அதிக நேரம் செலவிடும்போது என்ன நடக்கும் என்பதை பற்றி பேசலாம். விருப்பத்தினாலோ அல்லது சூழ்நிலையாலோ தனிமை உங்களை வடிவமைக்கிறது. இது பெரும்பாலான மக்களிடம் ஒருபோதும் வளராத ஒரு உணர்ச்சி நுண்ணறிவை உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் எண்ணங்கள், உணர்ச்சிகள், எதிர்வினைகள் ஆகியவற்றில் வடிவங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்குகிறீர்கள். யாராவது பேசுவதற்கு முன்பே நீங்கள் ஒரு அறையை படித்துவிடலாம். மற்றவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத விதத்தில் நீங்கள் உங்களை புரிந்து கொள்கிறீர்கள். கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அவர்களில் பலர் விருப்பப்படி தனியாக இருந்துள்ளனர். அவர்கள் தனிமை அவர்களின் படைப்பாற்றலை வளர்க்க அனுமதிக்கிறார்கள். அவர்கள் சிறிய பேச்சுக்களை விட ஆழமான உரையாடல்களை மதிக்கிறார்கள், அளவை விட அர்த்தமுள்ள தொடர்பை மதிக்கிறார்கள். ஆனால் தனிமைக்கும் ஒரு நிழல் பக்கம் உண்டு. சிலர் தனியாக இருப்பது அவர்கள் தேர்ந்தெடுத்ததால் அல்ல, வாழ்க்கை அதை அப்படி ஆக்கியதால். ஒருவேளை அவர்களுக்கு சில நண்பர்கள் இருக்கலாம், ஒருவேளை அவர்களின் உறவுகள் ஆழமற்றதாக தோன்றலாம், ஒருவேளை அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். எனவே அவர்கள் நம்பிக்கையான முகத்தை அணிந்து கொண்டு தங்கள் பாதிப்பை மறைத்து தூரத்தை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பாதுகாப்பு தனிமை, ஒரு உயிர் வாழும் உத்தி. மற்றவர்களை நம்பியிருப்பது தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் தங்களை நம்பியிருக்கிறார்கள். ஆனாலும் உள்ளுக்குள் யாராவது நீ நலமா என்று மட்டும் கேட்க வேண்டும் என்ற அமைதியான ஏக்கம் இருக்கிறது. இதற்கெல்லாம் முரண்பாடு இதுதான். தனியாக இருப்பது சுதந்திரமாகவும் தனிமையாகவும் இருக்கலாம். அது அமைதியாகவும் தனிமையாகவும் இருக்கலாம். அது பாதுகாப்பான இடமாகவும் ஏக்கத்தின் இடமாகவும் இருக்கலாம். சில நாட்களில் தனிமை பேரின்பமாக உணர்கிறது, மற்ற நாட்களில் அது கண்ணுக்கு தெரியாதது போல் இருக்கும். தனியாக இருப்பதன் சுதந்திரத்திற்கும் காணப்படாதிருப்பதன் வலிக்கும் இடையிலான பதற்றம்தான் இந்த மக்களை வரையறுக்கிறது. அவை உடைக்கப்படவில்லை. அவர்கள் உயிர் பிழைத்தவர்கள், சிந்தனையாளர்கள், உணர்வாளர்கள், அமைதியான வீரர்கள். அவர்களை அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு உலகத்தை வழிநடத்துங்கள். மற்றவர்களால் சூழப்பட்டிருப்பதால் மகிழ்ச்சி எப்போதும் வருவதில்லை என்பதை அவை நமக்கு காட்டுகின்றன. அந்த வலிமை வெறும் சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, சுயநிலைப்பாடும் ஆகும். அந்த தொடர்பு வெறும் வெளிப்புறமானது மட்டுமல்ல, ஆழமான உள் தொடர்பும் கொண்டது. அப்படியானால் இவர்கள் ஏன் புகைப்படங்களை தவிர்க்கிறார்கள்? அவர்கள் ஏன் தனிமையை தேர்ந்தெடுக்கிறார்கள்? இது பாதுகாப்பின்மை அல்லது தற்பெருமை பற்றியது அல்ல. இது அவர்களிடமிருந்து தொடர்ந்து அதிகமாக கோரும் உலகில் அவர்களின் இடம், அமைதி மற்றும் நம்பகத்தன்மையை பாதுகாப்பது பற்றியது. அவர்களுக்கு சரிபார்ப்பு தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தங்கள் மதிப்பை அறிந்திருக்கிறார்கள். என் நண்பர்களே, அது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். இதுதான் உண்மை. நீங்கள் தனிமையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அல்லது தொடர்பை தேடினாலும் சரி, இரண்டுமே உங்கள் மதிப்பை வரையறுக்காது. உங்களுக்கு ஏன் தேவை? அது குணமாகும் போது, அது பாதுகாப்பாக இருக்கும்போது, அதை புரிந்து கொள்வது, நீங்கள் இன்னும் முழுமையாக வாழவும் சுதந்திரமாக நேசிக்கவும்